ஸோ நிறைய பேருக்கு எப்படி ப்ரோட்டீன் எடுக்கணும், கார்ப் எடுக்கணும், ஃபேட் எடுக்கணும், கலோரிஸ் எடுக்கணும் ஒரு ஐடியா இல்லை. ப்ரோட்டீன் அப்படின்னா அது எப்படி எடுக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னா ஃபேட்டு சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ கலோரிஸ், ப்ரோட்டீன், ஃபேட் இதெல்லாம் என்னென்னே தெரியலைன்னா நீங்கள் கரெக்டான வீட்டில் தான் வந்திருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு ஒரு கரெக்டான ஐடியா கிடச்சிடும். என்ன ஃபுட் எடுக்கலாம், எவ்வளோ எடுத்தால் உங்களுக்கு கரெக்டாக கோல் அச்சீவ் பண்ண முடியும், பார்க்க அந்த ஃபிசிக்ஸ், சிக்ஸ் பேக், க்ரீக் கார்ட் ஃபிசிக் வரதுக்கு என்னெல்லாம் சாப்பிடணும். ஸோ ஓகே, வித்தவுட் எனி ஃபர்தர் டூ, உங்கள் உணவில் 3 வகையான மேக்ரோஸ் உண்டு. அதாவது ப்ரோட்டீன், கார்பு, ஃபேட். இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ என்ன சொல்லலாம்னா, இப்போ நீங்கள் ஒரு 60 கிலோ ஆள்னா நீங்கள் 120 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் நான் 3 என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ப்ரோட்டீன் வந்து உங்கள் மசிலை பில்ட் பண்ணதுக்கான ஒரு சிமெண்ட் மாதிரின்னு சொல்லலாம். அதாவது பில்டிங் பிளாக்ஸ், அதுதான் ப்ரோட்டீன். அதாவது அமினோ ஆசிட்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் ஒர்க் அவுட் பண்ணி மசில் வீக் ஆச்சுன்னா அதை திருப்பி ரிப்பேர் பண்ணி பில்ட் பண்ணது ப்ரோட்டீன். கார்போஹைட்ரேட்ஸ், மாவுச்சத்து அப்படின்னா என்னென்னா, நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு புஷ் பண்ணதுக்கு ஒரு எனர்ஜி வேணும்ல. ஸோ சில பேர் வந்து கார்னிவோர் டயட், அது வேறு. ஸோ நான் பேசிக் பாடி பில்டிங் அட்வைஸ் சொல்கிறேன். கார்னிவோர் வந்து வெறும் நம்ம மீட் மட்டும் சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம், அது வேறு. ஸோ இப்போ நம்ம நார்மல். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ்னால் உங்கள் சோறு, ஓட்ஸ், அந்த மாதிரி பொருட்கள், மாவுச்சத்து நிறைஞ்ச பொருட்கள், அது உங்களுக்கு எனர்ஜி, குளுக்கோஸ், எனர்ஜிக்கு தேவை. ஸோ ஃபேட் எதுக்குன்னா உங்கள் டெஸ்டாஸ்ட்ரோன், உங்கள் எந்த ஹார்மோனாகவும் இருக்குது, லேடிஸுக்கு அவங்க ஈஸ்ட்ரோஜன். ஸோ நமக்கு ஹார்மோன் ஹெல்ப் பண்ணுறது வந்து ஃபேட்ஸ் ஆல்மண்டில் இருக்குது, பட்டரில் இருக்குது, இல்லை ஆல்மண்ட் பட்டர்னு ஒன்று உண்டு. ஸோ அதை நான் பிரித்து சொல்லிட்டேன். ஸோ கீலேருந்து எடுக்கலாம், இல்லை எண்ணெய், நல்ல எண்ணெய்கள், சீட் ஆயில் மோசம், அதை பற்றி நெட்டில் அடிச்சு பாருங்கள். சீட் ஆயில்னா உங்கள் சன்ஃப்ளவர் ஆயில், அந்த மாதிரி ஆயில். ஸோ ஃபேட் வந்து ஹார்மோன் ஹெல்த்துக்கு. ஸோ இது 3மே உங்களுக்கு பாடி பில்டிங் தேவை. ஸோ ப்ரோட்டீன் எவ்வளோ எடுக்கலாம்? ஸோ இப்போ நான் 75 கிலோ ஆள், 74, 75 இருப்பேன். ஸோ 75 கிலோ, அப்போ எனக்கு 75 × 2, 75 2 கூட்டினா மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்? 150 வருது. எஸ், மேக்ஸில் கரெக்ட். ஸோ நான் இங்கிலீஷ் டீச்சர், அதனால மேக்ஸ் நான் தப்பாக சொன்னாலும் நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஸோ 70 கிலோ ஆள்னா 140 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கணும். ஸோ நீங்கள் 70 கிலோ 140 கிராம் ப்ரோட்டீனாக எப்படி எடுக்க, அதான் வாங்க. ஸோ நீங்கள் சிக்கன் எடுக்கிறீங்க. சிக்கனை ஒரு லெக் பீஸ் வச்சுக்கோங்க. ஒரு லெக் பீஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்லை ஒரு 100 கிராம்னு வச்சுக்கோங்க. 100 கிராமில் அந்த 100 கிராமும் ப்ரோட்டீன் இல்லை. அந்த 100 கிராம் சிக்கனில் ஒரு 30 கிராம் தான் ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் பார்த்து எடுக்கணும். இன்னொரு அட்வைஸ் என்னென்னா, அந்த வெயிட் ஸ்கேல் உண்டு. ஃபுட்டை ஒரு இதில் தூக்கி, நம்ம கடையிலலாம் பொருள் பழங்கள்லாம் தூக்கி வச்சோன்னா வெயிட் காட்டலாம். அவ்வளோ பெரிய இது இல்லை. அந்த மாதிரி சின்னதாக ஒரு 300, 400 ஒரு ஃபுட் ஸ்கேல் கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுட்டு சிக்கன், பீஃபு, ரைஸ் இதெல்லாம் தூக்கி அதில் வச்சு வெயிட் பாருங்கள். ஸோ பீஃப் வாங்குறீங்க, ஒரு 100 கிராம் வாங்குறீங்க, அதை நீங்கள் வாங்கி வெயிட் ஸ்கேலில் வைக்கிறீங்க. ஒரு 100 கிராம் கரெக்டாக இருக்குது. அந்த 100 கிராமில் கரெக்டாக 30 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு பொருளாக நீங்கள் பார்த்து எடுக்கணும். ஒரு முட்டையில் 6 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும், சிக்கனில் 30, பீஃபில் 30, ஃபிஷ்லேயும் அந்த மாதிரி தான். ஸோ இப்படி கணக்கு பார்த்து ஒரு 140 150 கிராம், அது ஆவரேஜ் ஆளுக்கு அது ஓகே. ஸோ ஆரம்பத்தில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நான் வீடியோட கடைசியில் எப்படி ஈஸியாக எடுக்கலாம்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் பேசிக். இது ஃபர்ஸ்ட் ஃபேட்டுக்கு வரும். ஃபேட் வந்து நீங்கள் ஒரு 90 கிராம்ஸ் எடுக்கலாம். ஃபேட் எப்படி எடுக்க? பீனட் பட்டர், ஆல்மண்ட் பட்டர், நட்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள். நீங்கள் நட்ஸ்னால் பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ இதெல்லாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு 90 கிராம்ஸ் கிட்ட எடுக்கணும். 90 கிராம் 100 கிராம் கிட்ட. அப்புறம் வந்து கார்போஹைட்ரேட்ஸ், மீதி இருக்க எல்லா கலோரியும் நீங்கள் கார்பு எடுக்கலாம். அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு 2500 கலோரி எடுக்கணும். இப்போ நீங்கள் ப்ரோட்டீனில் ஒரு 1000 கலோரி வந்தாச்சு. கலோரினா எரிபொருள். ஸோ மீதி வந்து ஃபேட்டில் வந்தாச்சு. மீதியை நீங்கள் கார்போஹைட்ரேட்ஸ் வச்சு நிறைக்கணும். ஓகே. ஸோ பேசிக் பாடி பில்டிங் அட்வைஸ் இவ்வளோ தான். இதை கன்ஃபார்மாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் நீங்கள் அடுத்த 6 மாதத்தில் நீங்கள் ஒரு ஃபிசிக் வந்து அஸ்தட்டிக் ஃபிசிக்கை நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். ஆனால் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இதை இவ்வளோ மாற்றத்தை டக்குன்னு கொண்டு வர மாட்டாங்க. ஸோ நான் எல்லாரும் ஏற்றபடி நான் சொல்கிறேன். ஸோ ப்ரோட்டீன் எதில் அதிகமாக இருக்குது? சிக்கன், ஃபிஷ், பீஃப், எக், இதெல்லாம் தான் மெயினான இது. ஸோ இதை ப்ரோட்டீனை வந்து இதுலேருந்து எடுங்க. ஸோ ஃபேட்டை நான் இதுலேருந்து எடுக்கலாம். ஃபேட் வந்து இப்போ நீங்கள் பீஃப், சிக்கன்லாம் எடுத்தாலே அதுலேயே ஃபேட் ஓரளவுக்கு வந்துடும். அது போக உங்களுக்கு கொஞ்சம் இது வேணும்னா பீனட் பட்டர், ஆல்மண்ட் பட்டர் இதெல்லாம் கொஞ்சம் தேவை. ஸோ பால் எடுக்கலாம், நெய் எடுக்கலாம். இதெல்லாம் வந்து ஃபேட்டு. மில்க் கார்போஹைட்ரேட்ஸும் இருக்குது, ஆனால் ஃபேட்டும் இருக்குது. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ், மாவுச்சத்து, அது இதில் இருக்குது. ரைஸ், ஓட்ஸ், இட்லி, தோசை, பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ, இந்த மாதிரி பொருட்களில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து ரொம்ப எடுக்காதீங்க. ஆனால் மீதி கலோரியை நிரப்பது. இப்போ நீங்கள் பல்க்குனா எடுக்கலாம், கட் பண்ணனா கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நான் சொல்கிறத நீங்கள் பண்ணணும். இது நீங்கள் பண்ணாட்டி உங்கள் ஃபிசிக் மாறவே மாறாது. இதெல்லாம் எழுதுங்க, என்னெல்லாம் வாங்கணும் எழுதிட்டு இன்றைக்கும் நாளைக்கோ போய் கடையில் போய் வாங்குங்க. இல்லாட்டி நீங்கள் இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமாம், எனக்கு தெரியும், நான் ரூடாக பேசுகிறேன், ஆனால் அடுத்த 6 மாதத்தில் நீங்கள் எனக்கு தேங்க்யூ சொல்லுவீங்க. ஸோ
நீங்கள் இதை பண்ணால் தான் நீங்கள் வந்து ஒரு ப்ரொடக்டிவான பர்சன், இல்லாட்டி அவ்வளோதான். ஸோ இன்றைக்கும் நாளைக்கும் நீங்கள் கடையில் போய் வாங்கணும், அப்போ தான் என் ரெஸ்பெக்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை உங்கள் நல்லது தான் சொல்கிறேன். உங்கள் மைண்டு சொல்லும் வாங்கணுமா அப்படி இப்படின்னு. நான் நீங்கள் சட்டையை கலத்தும் போது ஃபிசிக்கில் நீங்கள் பார்க்க எப்படி இருக்கணும், அந்த சந்தோஷம். இது என்ன கூட இப்போ கூட சில பேர் ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா நானா இது அப்படின்னு எனக்கு இருக்கும். ஸோ அதுதான் மோட்டிவேஷன். அதனால் நான் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். இன்றைக்கும் நாளைக்கு போய் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிருங்க. இன்னொரு டிப், ஜங்க் ஃபுட்லாம் கட் பண்ணிடுங்க. ஜங்க் ஃபுட் நீங்கள் சாப்பிடலாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி. உங்களுக்கு ஒரே ஒரு வேளை 3 வேளை இல்லை, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சாப்பிடுங்க. நான் என் முழு ஃப்ரீடம் தரேன். ஆனால் மீதி எல்லா வேலையும் நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டா மட்டும்தான். ஸோ வந்து நம்ம லெஸ் ஃப்ரிக்ஷனோடு இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஃப்ரிக்ஷன்னா உங்களுக்கு தெரியும்ல, இப்போ ஒரு வண்டி போகுதுன்னா அது தேஞ்சு அந்த ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருந்தால் தான் ஸ்மூத்தாக போக முடியும். அந்த மாதிரி இப்போ நீங்கள் எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு இந்த டயட்டை பண்ண முடியுமோ நான் அப்படி பண்ணி தரேன். ஆனால் எடுக்காத உங்கள் விருப்பம். ஸோ வந்து இன்றைக்கும் நாளைக்கு போய் ஒரு சிக்கன் வாங்குங்க, கொஞ்சம் முட்டை வாங்குங்க, கொஞ்சம் நட்ஸ் வாங்குங்க, அவ்வளோதான். மீதி எதுவும் பண்ணாதீங்க. இன்னைக்கு கடையில் போங்க, இல்லை நாளைக்கு போங்க, 1 கிலோ சிக்கன் வாங்குங்க, ஒரு கோழி வாங்குங்க, ஒரு 10 முட்டை வாங்குங்க, ஒரு 1 கிலோவோ இல்லை ஒரு 1/2 கிலோவோ கேஷ்யூவோ பாதாமோ வாங்கி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு வாரமோ 2 வாரமோ ரொம்ப மினிமலாக, அதாவது எனக்கு முடியாதுப்பா அப்படின்னு இருக்கும்போது கூட உங்களுக்கு எடுக்கணும். அதாவது அவிச்சு பண்ணி, அதனால தான் நிறைய பேர் டயட்டே விட்டுறாங்க. அது கஷ்டமாக இருக்கும். என் ஃப்ரெண்டு கூட அப்படி தான், இவ்வளோ நாள் நான் சொன்ன அப்புறம் அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ ஈஸியாக ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். ஸோ வந்து அடுத்த மாதம் நீங்கள் வேணால் பீஃபோ இல்லை பீனட் பட்டரோ ஆல்மண்ட் பட்டரோ இல்லை ஏதாவது ப்ரோட்டீன் ஷேக்கோ ஏதாவதுனா நீங்கள் அடுத்த மாதம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லிட்டலாக ஆரம்பிங்க. டயட்டை வைக்கணும், கலோரியை ட்ராக் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் முடிஞ்ச வெயிட் ஸ்கேலெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ டவுட் இருக்கோ திருப்பி இந்த வீடியோவில் வந்து பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், அதே மாதிரி ரிசல்ட் என்னென்னா நீங்கள் 6 மாதம் கழிச்சு கண்ணாடியில் பார்க்கும்போது நானா இது, எனக்கு ஜானா இது அடையாளமே தெரியல, அப்படி ஒரு நிலைமையில நீங்கள் இருப்பீங்க. அதுனா ஒரு நல்ல நிலைமையில இப்படி ஒரு சூப்பரான ஃபிசிக்கில் நீங்கள் இருப்பீங்க. அதான் என்னோடய ஆசை. ஸோ நான் பர்சனல் கோச்சிங் கொடுக்குறேன். யாருக்காவது வேணும்னா கீழே இருக்க கேலண்ட்லி லிங்க்கில் ஒரு ஃப்ரீ கால் புக் பண்ணலாம். அப்புறம் நம்ம கோச்சிங் வேணும்னா பண்ணலாம், இல்லாட்டி இட்ஸ் ஆல்வேஸ் குட். ஸோ நீங்கள் இந்த 3ஐயும் கரெக்டாக எடுத்துருங்க, ப்ரோட்டீன், கார்ப், ஃபேட். ஓகே கைஸ், ஒரு சின்ன சைட் நோட், யாருக்காவது நான் என்ன டெய்லி சாப்பிட்றேன் அந்த மாதிரி ஒரு vlog வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் காலையிலேருந்து நைட் வரையும் என்ன சாப்பிட்றேன்னு ரெக்கார்ட் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.